எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவ பாடத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு எல்லாத்தையும் எடுத்து எடைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து, அந்த நேரத்தில் பழைய இரும்பை விற்றுட்டு போகிற ஒருத்தர் வந்ததுனால அவர்கிட்ட எடை போட சொல்லி கொடுத்தோம். அவர்கிட்ட விலையை விசாரித்தோம். அவர் ஒரு விலையை சொன்னார். அதனால் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே, இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூப்பிட்றோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பிட்டோம். இன்னொருத்தர் பழக்கமானவர் தான். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னதை விட ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக சொன்னதுனால சரி வாங்கன்னு சொல்லி அவரை வர சொல்லிட்டோம். எடையும் போட்டார், எடுத்துகிட்டு போனார். ஆனால் அவர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன தொகையானது முதல் நபர் சொன்ன தொகையை விட ஒரு 20 ரூபா தான் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த 20 ரூபாவும் ஜாஸ்தியானதுக்கானது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே போட்ட பொருளோட கொஞ்சம் பொருள் ஜாஸ்தியாகவும் போட்டிருந்தோம். அதனால் கூட அந்த 20 ரூபாங்கிறது சேர்ந்து வந்திருக்கலாம். ஆக மொத்தம் 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம 1 கிலோவுக்கு என்ன விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுமே கணக்கு போட்டு ரெண்டாவது வந்த நபர் 10 ரூபா ஜாஸ்தியாக சொன்னதுனால அவர்கிட்ட போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டோம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய நிறுவனங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக பொருள் வாங்குறதா இருந்தால் யார் இருக்கிறதுலையே கம்மியான ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க, லோயஸ்ட் கோட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே இது பழைய பொருள் போடுறதா இருந்தால் இருக்கிறதுலையே அதிகமான தொகையை யார் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹையஸ்ட் ரேட் என்னங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுனால நம்ம அந்த பொருளை வாங்குபவரோ விற்பவரோ அவருடைய உண்மைத்தன்மை என்ன, அவர் நியாயமானவரா, கரெக்டாக செய்வாரா அப்படிங்கிறத ஒரு சில நேரங்களில் பார்க்க தவறி விட்டுட்டு, ஏன்னா பின்னாடி யாருங்க நம்மளை கேள்வி கேட்பாங்களே, அதுக்காக என்ன பண்ணிடுறோம், புது பொருளுக்கு லோயஸ்ட் ரேட்டும் பழைய பொருளை பண்ணுறதா இருந்தால் அதிக ரேட்டு ஹையஸ்ட் ரேட்டு கொண்டு நம்ம விற்றுறோம். அதனால் இது ஒரு அனுபவ பாடங்கிறதுனால சொல்கிறேன். இனிமேல் எந்த பொருள் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, என்ன தொகை சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரேட்டை மட்டுமே பார்க்காம அது கூட நீங்கள் வேறு மற்ற காரியங்களையும் அந்த நபரோட உண்மைத்தன்மை என்ன, வெயிட் போடும் பொழுது எப்படி வச்சு போடுறாங்க, பழைய இரும்பெல்லாம் போடும் பொழுது சமமான தரையில் வச்சு தான் போடுறாங்களா, மேலே வைக்கக்கூடிய பொருள் அந்த வெயிங் மிஷின் மேலே கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா, ஒரு பக்கமாக சாயாமல் கரெக்டாக இருக்கா, அந்த மிஷினில் வேறு எதுவும் ரிப்பேருங்கிறது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்து உண்மையான நபர்கள்கிட்ட நம்ம அந்த வெறும் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய தொகைக்காக மட்டுமே பெர் கேஜி ரேட் என்னங்கிறத சொல்கிறத மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணாமல் நபர்களோட உண்மைத்தன்மை, நியாயம் இதெல்லாத்தையும் வச்சு பார்த்து நம்ம பொருளை வாங்குறதோ விற்கிறதோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இந்த மாதிரி மனசு வருத்தப்படாமல் ஒரு நிறைவான ஒரு காரியம் இருக்கும். இது உங்களுடைய பின்னாடி எதுவும் இந்த மாதிரி டீல் பண்ணுறதா இருந்தால் அந்த நேரத்தில் உதவும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன காரியத்தை பதிவிடுறேன்.